சந்தோஷம் அடைவார். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார். நாம் பாடுகிற கூட்டம் பாடவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாடி அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அவர் அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் ரட்சித்தது அதற்காக தான். அவருடைய புண்ணியங்களை சொல்லி வருகிற கூட்டம் ராஜரீக ஆசாரியர். தேவ சமூகத்தில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது அங்கே நமக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு செலிப்ரேஷன் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாமே நமக்கு நிறைவாய், ஒரு பிரச்சனை இல்லாம, ஒரு போராட்டம் இல்லாம, ஒரு குறை இல்லாம, அடிக்கடி சொல்கிற காரியம் சிட்டிங் அண்டர் தி ஃபேன் ஆன் தி சோஃபா. அப்படி கூலா இருக்கிற ஆட்கள் நாம் இல்லை. எந்த நேரத்திலும் பிரச்சனை இருக்கும், எந்த நேரத்திலும் போராட்டம் வரும். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு வரும். அப்போ நம்ம பொறுப்புல இருக்கிறதுனால இதெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் பொறுமையா கேட்டு அவருக்கு உதவி செய்யணும். அப்போ எந்த சூழ்நிலையை நாம சந்தித்தாலும் அது நமக்கு சாதகமா இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் பட்சத்தில் அவர் நமக்கு சாதகமா இருக்கிறார். அவர் நம்ம அருகில் இருந்து நம்மை நடத்துகிறார். நீதிமான்களோ பாடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் என்று சொல்லிட்டே இருந்தாங்க. இதை சொல்ல ஆரம்பிச்சு போட்டு அவ்வளவு பெரிய மழையும் வந்தது, அவ்வளவு தண்ணியும் வந்தது. இந்த வாக்குத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்க அறிக்கை செய்து கொண்டே இருந்த அப்பதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு பக்கம் பயம்தான், தண்ணி லெவல் ஏறுது, ஒரு பக்கம் பயம். ஆமா, இன்னொரு பக்கம் தேவன் இருக்கிறார். எப்படி இந்த நடையும் அந்த தண்ணீர் எல்லாம் மாறி, சூழ்நிலை எல்லாம் மாறி இன்றைக்கு நம்மை நிமிர்ந்து நிற்க செய்து நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது. நமக்கு தேவ சமூகத்திலே ஒரு கொண்டாட்டம் இருக்கதான் செய்யும். நாம் திண்டாட்டத்திலே இருந்தாலும் கொண்டாட்டம் தான் நமக்கு. இயேசு இருக்கிற வரைக்கும் நம் குறையெல்லாம் கிறிஸ்து மகிமை ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்கப்படும். சோ நீங்கள் நானும் பாடி மகிழ்கிற கூட்டம், பாடி மகிழ்கிற கூட்டம், அவருடைய நாமத்திலே கொண்டாட்டத்தை நாம் அனுபவிக்கிற கூட்டம். அவருடைய சமூகம், அவருடைய நாமம், அவரை பற்றி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு ஒரு வித மகிழ்ச்சி, சந்தோஷம், கிருபை, எல்லா வல்லமைகளும் விடுபடுது. இது ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனம். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். ஆக கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அதன் அர்த்தத்தை சொல்றாங்க. கர்த்தராகிய தேவன் எனக்கு பலனும் கீதம். He is my song. அவர் என்னுடைய பாட்டு, அவருடைய சந்தோஷம், பலன். கர்த்தராகிய யெகோவா. யெகோவா என்பது ஹீப்ரு மொழியிலே யாவே என்று சொல்லப்படும். அது ட்ரெடிஷனல் பாரம்பரியமாய் ஜெகோவா என்று அழைக்கப்படுகிறது. தேவன் ஆண்டவர் அதான் சொல்றார், என் ஜனத்தை போய் சொல்லும் போது நான் யெகோவா என்று அறியப்பட்டிருக்கவில்லை, நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியவில்லை. அவர் கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன். ஆமா, அவருடைய நாமத்திற்கு நமக்கு என்ன உண்டா? பலன் உண்டு, கீதமும் ரட்சிப்பும். அவனே எனக்கு ரட்சிப்புமான. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் மகிழ்ச்சியும் தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். எப்பொழுதுமே ரட்சிப்பு. போராட்டம், யுத்தம், வேதனை, கஷ்டம், நெருக்கடி, அவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, நாம் அப்படி, வருத்தமான சம்பவங்கள், கஷ்டமான நெருக்கடிகள் என்னெல்லாமோ நம்முடைய வாழ்க்கையில வருது. என்ன செய்யறதெல்லாம் தவிக்கிற வேலையிலே அவர் நாமமே நமக்கு என்னவா இருக்கிறது? பலனும் கீதமும் பாடலுமாய் இருக்கிறது. அதுவே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அப்ப அவருடைய நாமத்தை கொண்டாடணும், அந்த நாமத்துல களி கூறணும், அந்த நாமத்துல மகிழணும், அந்த நாமத்துல சந்தோஷம் அடையணும். சின்னத்துல ஆத்திரம் வரல, நம்ம கேட்டதை கொடுக்கலன்னா, நம்ம எதிர்பார்த்ததை செய்யலன்னா, நமக்கு அவங்க ஆமா ஜாமி போடலன்னா, நமக்கு அவங்க சல்யூட் அடிக்கலன்னா, இப்படி கோபம் வந்துடும்.
சொல்லுது. அந்த கோபமான சூழ்நிலையில அவங்க நம்ம யெகோவா தேவனுடைய சாட்சிகள் என்பது என்ன செய்றாங்க? மறந்து போறாங்க. நீங்க அப்படி மறந்துடுறீங்களா? பிரச்சனையில, போராட்டங்கள்ல, சண்டைகள்ல, சின்ன குறைவுல, பல நெருக்கடிகள்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க. ஒருத்தர் எதையாவது தட்டி விட்டு கீழே கொட்டிட்டு போனா அது எவ்வளவு கோபம் வரும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போறியே அப்படின்னு கோபம் அடைந்து அதே பெரிய சண்டை வரும். வீடுகளில் இந்த கர்ப்பாம்பூச்சி போயிட்டாலே சண்டை வரும், எலி வந்துட்டு போனாலே சண்டை வரும். அது எந்த பக்கமா வந்தது, யாரால வந்தது, இதெல்லாம் ஆராய்ச்சி நடக்கும். எலி வந்துதான் அது போகுது, இல்லைன்னா அடிச்சு சாவடிங்க, தெரிஞ்சு விடுங்க, அது போயிடும். அதுக்காக சண்டை போடுறது எதற்கு? அந்த நாமத்தில் இருக்கிற கொண்டாட்டத்தை இணைக்க கூடாது. உன் துக்கம் சந்தோஷம், அந்த நாமத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த பாடல், அந்த மகிழ்ச்சி, அந்த கொண்டாட்டம் ஜெப நேரத்துல சபையில வந்தா அப்படியே தூதர் மாதிரிலாம் இருக்கிறது. ஆனால் போராட்டங்கள், பிரச்சனைகள் வீட்டுல வெளியில, யுத்தங்கள் நடுவில், போராட்டங்கள் நடுவில், மனிதர் நடுவில் நாம எப்படி தடுமாறக்கூடாது. நமக்கு எப்பொழுதும் ஒரு கொண்டாட்டம் உண்டு. யெகோவா தேவன் நம்முடைய ரட்சிப்பு, யெகோவா தேவன் நம்முடைய பாடல், யெகோவா தேவன் நம்முடைய பலன். 26ஆம் அதிகாரம் ஏசாயாவில் சொல்றோம். 4ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்க. 26:4 வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். என்ன தேவையோ அதை கொடுக்கிற நித்திய கன்மலை. ஏதோ ஒரு தடவை உதவி செய்யறார், இன்னொரு தடவை உதவி செய்யல, அப்படி இல்லை. எப்பொழுதும் அவர் நித்திய கன்மலை, இட்டர்னல் ராக், சப்ளை பண்ற ராக். அவர் ஆதாரமா, தண்ணீரா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே ஆகாரத்தை தண்ணீரையும் கொடுத்து கொண்டே வந்தார். அவர்களுக்கு மேக ஸ்தம்பமா இருந்தார், வெளிச்சமா இருந்தார், குளிர்ச்சியான மேகமா இருந்தார், இரவில் அக்னி ஸ்தம்பமா இருந்தார். என்ன தேவையோ, எப்படி தேவையோ அதெல்லாம் அப்படியே குறிப்பிட்ட காரியத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருந்து கேட்டாலும் கேட்கலனாலும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை கூட நாம தமிழ்ல, இங்கிலீஷ்ல 18வது 18th verse இருக்கும். அது வாசிக்க பார்க்கலாம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவனே ஒருவரே பூமி அனைத்திலும் உன்னதமானவர். யெகோவா தேவன் ஒருவரே பூமி அனைத்திலும் உன்னதமானவர். ஒருவரே உன்னதமானவர். வேற யாரும் நம்முடைய சந்தோஷத்திற்கு அவர்கள் காரணமாக முடியாது. வேறு யாரும் நம்மை மகிழ்ச்சிக்கு உட்படுத்த முடியாது. யாரும் நம்மை மீட்டு விட முடியாது. நம் குடும்பத்தில் வாழலாம், பெற்றோர் இருக்கலாம், கணவன் மனைவி உறவு இருக்கலாம், பிள்ளை பெற்றோர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம், சின்னவங்க இருக்கலாம், மருத்துவம் இருக்கலாம், நம்மை சுற்றி உதவிகள் இருக்கலாம், எல்லா விதத்திலும் இருக்கலாம். ஆனால் நம்மை நடத்தக்கூடியவர் யெகோவா தேவன் ஒருவரே. பூமி அனைத்திலும் அவர் ஒருவர் தான் உன்னதமானவர். அவர் மாத்திரம் உயர்ந்திருக்கிறவர். அவரே மேன்மை உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் நடத்த முடியும். தேவன் ஒருத்தர் தான் நடத்த முடியும். நம் கையில எல்லாம் இருக்கலாம், எதுவும் நடத்த முடியாது. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. தென்னிந்தியாவில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. புதிய மழையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆதாரம் இல்லை, வெளியில வர முடியல, தப்ப முடியல. முதல் மாடி வரைக்கும் தண்ணி, மழை பெஞ்சு சீரா இருக்குது, தண்ணீர் வடியல. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, ஆதாரம் கிடைக்கல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யெகோவா என்கிற இந்த உன்னதமான ஒருவர் தான் பூமியின் அனைத்து மேலும் தேவனா இருக்கிறார். ஒருத்தர் தான். இவருடைய இடத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அவரும் இருக்கட்டும், இவரும் இருக்கட்டும். அந்த ஆமாசாமி போடுற ஆளு நாம இல்லை, நமக்கு இவர் தான். யெகோவா என்கிற நாமத்தை உடைய இவர் தான் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி, அதற்கு தான் அவர் இதெல்லாம் செய்கிறார். நான் தான் தேவன் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த நாமத்துல தான் நமக்கு சந்தோஷம். இந்த கர்த்தர் நாமத்துல தான் நமக்கு கொண்டாட்டம். அவர் தான் கீதமா இருக்கிறார்.
அவர்தான் நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார், அவர்தான் நம் பலனா இருக்கிறார், அவர் ஒருவர் தான். இந்த நாமத்தை நினைத்தாலே இன்பம், ஆத்மாவில் பலன். நம்ம ஏசாயா புத்தகம் 26:8 நீங்க வாசித்து பார்க்கலாம். பிற்பகுதியில் முக நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சை. அது எப்படிப்பட்ட வாஞ்சை? அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கிறது. விருப்பம், ஆத்மா விரும்புகிறது. நேசருடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிமை, அந்த இன்பம், அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்ச்சி, அவர் நாமத்தை தியானிக்கும் பொழுது, அவர் நாமத்தில் நாம உட்கார்ந்து தியானம் செய்யும் போது, அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, நாமத்தை உயர்த்தும் போது, அந்த நாமத்தை கொண்டாடும் பொழுது, கூப்பிடும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது எல்லாம் ஒரு சந்தோஷம் இருதயத்தை நிரப்பிட்டே இருக்கும். பிலிப்பியருக்கு எதிர் புத்தகத்தில் தான் சொல்லுவார், நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். 3:1 பிலிப்பியர் 4:4 வாசித்து பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும். நம் சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது. ஆனா சொல்ல, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியும் அந்த சந்தோஷம் மற்ற எவராலும் பறிக்க முடியாத நிறைவான சந்தோஷத்தை நம்ம கொடுத்து இருக்கிறார். இது உலகம் கொடுக்காது, பணம் கொடுக்காது, வேற படிப்பு கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. ஆனால் தேவன் கொடுப்பார். இயேசு நாமத்தில் இந்த சந்தோஷம் நமக்கு உண்டு, நமக்கு இந்த கொண்டாட்டம் உண்டு. இந்த நாமத்தை நாம கொண்டாடணும், மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு சந்தோஷமே இயேசுவின் நாமத்துல தான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல தான் நமக்கு கொண்டாட்டம், நமக்கு சந்தோஷம், நம் மகிழ்ச்சி. இந்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி, அந்த நாமத்தை நம்ம உயர்த்தி ஆராதித்து நாம எப்பொழுதும் கொண்டாட வேண்டியவர்களா இருக்கிறோம். என்ன எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும், உயிர் போற நிலையா இருந்தாலும், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன். அப்படிதான் சொல்லியிருக்கார். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆமா, ஆபத்தில் அவர் எப்படிப்பட்ட அனுகூலமான துணை. பர்வதங்கள்லாம் நிலை பெயர்ந்து கடல்ல விழுந்தாலும் சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். அதனால கலங்காது இருங்கள், பயப்படாது இருங்கள். ஏன் பயப்பட்டீர்கள்? சீசர்கள் பயந்த போதெல்லாம் அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். பயப்படாதீங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் சீசர்களுக்கு சந்தோஷம், அவர் செய்யறதெல்லாம் சந்தோஷம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எதை எடுத்தாலும் நல்லா செய்கிறார். எப்படிப்பட்ட நோய் பிடித்தம் வந்தாலும் சுகமடைகிறான், எப்படிப்பட்ட பிசாசு பிடித்தம் வந்தாலும் சுகமடைகிறான், எப்படிப்பட்ட பிரச்சனையோடு வருகிறவன் வந்தாலும் அவன் வாழ்க்கையில நிம்மதியை பெறுகிறான், விடுதலையை பெறுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். குருடன் பார்வை அடைகிறான், முடவன் நடக்கிறான், ஊமையர்கள் பேசுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த நாமத்தில். அந்த நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் நீங்களும் நானும் அவர் நாமத்திலே கொண்டாடுகிறவர்கள். அவருடைய நாமம் நமக்கு கொண்டாட்டமா இருக்கணும். இயேசுவின் நாமம் அதுல குறைவே இருக்கக்கூடாது. அந்த நாமத்தை நாம மகிழ்ந்து களி கூர்ந்து பாடி துதித்து கொண்டாடணும். இந்த வசனம் நமக்கு மனப்பாடமா தெரியணும். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார். சொல்லிட்டே இருக்கணும். அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எதில் இருக்கிறதுனா, கர்த்தருடைய வசனத்துல தான் நமக்கு சந்தோஷம். அவருடைய வார்த்தையை தியானம் பண்றதுல தான் சந்தோஷம் இருக்கிறது. எப்படி கர்த்தர் நமக்கு கொண்டாட்டமா இருக்கிறாரோ, அந்த கர்த்தர் எப்படி இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கும் பொழுதும், நாம் அந்த வார்த்தையை பேசும் பொழுதும், அறிந்து கொள்ளும் பொழுதும், அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நமக்கு விடுதலையை கொடுக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. வசனத்துக்கு ஆற்றல் உண்டு, வலிமை உண்டு. நீங்க 104ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. 104ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம்.
நாம் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். அவரை தியானிக்கிற தியானம் எப்படி இருக்கும்? ஆமா, இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வே. நான் அவரை தியானிக்கிற தியானம் ஆமா இனிதா இருக்கும். இனிமை. அவருடைய வசனத்தை நம்ம தியானித்தா அது எப்படி இருக்கும்? நமக்கு இனிமையா இருக்கும். இனிமையா இருக்கும். சோ ஸ்வீட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெடிடேஷன் எப்படி இருக்குமா? ஸ்வீட்டா இருக்குமா? வசனத்தை நாம் தேவ வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை புகழும் பொழுது, அந்த வசனத்தில் உள்ள அர்த்தங்கள் நம்மை சந்திக்கும் பொழுது, அந்த வசனம் நம்மை தேற்றும் பொழுது, நமக்கு ஆறுதல் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப இனிமையா இருக்குமா, ருசியா இருக்குமா. எவ்வளவு வேதனையோடு கண்ணீரோடு இந்த வேதத்தை எடுத்து வாசித்தா அது நம்மோடு கூட பேசும். காலையில தான் சொன்ன வசனம் நம்மோடு கூட சம்பாஷிக்கும், பேசும், உறவாடும். வசனம் உறவாடும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் அவருடைய வார்த்தையை நான் அதை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கொண்டாட்டம் உண்டாகும், எனக்கு சந்தோஷம் உண்டாகும். எரேமியா தீர்க்கதரிசி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதான் சொன்னார், வார்த்தையை கண்டேன் உண்டேன், அது எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் ஆயிற்று. சந்தோஷமும் இருதயத்திற்கு எது சந்தோஷம், எது மகிழ்ச்சி? வசனம் தான். வசனம் 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 தியானிக்கணும். வசனத்தை எடுத்து நல்லா தியானம் பண்ணும். தாவீது 39ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றான், இரவில் என் இருதயத்தில் அனல் மூண்டது, நான் வசனத்தை தியானித்தேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 39:3. இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது நாவினால் அக்கினி மூண்டது. அவன் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? எம்மாவுஸ் சீஷர்கள் சொல்றாங்களே, வசனம் நமக்குள்ள ஒரு குதூகூலத்தை ஏற்படுத்தும், ஒரு விடுதலையை கொடுக்கும். என்ன மாதிரி கட்டு நமக்குள்ள இருந்தாலும் விடுதலை வந்துடும், மாற்றம் ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். வசனத்துக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் வலிமை உண்டு. வசனத்தை எடுக்கணும், வாசிக்கணும். நீங்க இந்த பகுதியிலேயே அவர் நீதிமானை மகிழ செய்து களி கூற செய்கிறார், ஆனந்த சந்தோஷம் எல்லாம் உண்டுன்னு வாசிக்கிறோமே. அந்த அதிகாரத்திலே அவருடைய நாமத்திலே உழவு களி கூறுதல் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாவதற்கு அந்த வசன பகுதிகளை வாசித்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 68ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்த்தா அங்கே வசனம் 4 சொல்லப்படுகிறது, அவர் நாமம் ஏகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். 5ஆம் வசனம் வாசிங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆமா, யாரும் கேட்க உதவி செய்ய முடியாத அனாதைகளா இருந்தாலும், தனித்து விடப்பட்டாலும், திக்கற்றவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அவரே எல்லாமுமா இருக்கிறார். நியாயம் விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். 6ஆம் வசனத்தை பாருங்க, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள். உதவி செய்கிறார். யாருக்கு? தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை இன்னைக்கு செய்வாங்க. அரசாங்கத்திலிருந்து எல்லாரும் செய்யறாங்க, உதவி செய்யறேன்னு சொல்றாங்க, செய்வாங்க. யாருக்கு செய்வாங்க? அவங்க கட்சிக்காரருக்கு செய்வாங்க. அவங்க கட்சிக்காரர்களுக்கு செய்வார்கள். எந்த கட்சி ஜெயித்து இருக்குதோ அந்த கட்சி அவங்க முதல்ல கட்சிக்காரர்களுக்கு தான் உதவி செய்வாங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயித்து வந்து இருக்கிறாங்க. எல்லா பொதுமக்களுக்கெல்லாம் கிடைச்சிடாது. இது நான் குற்றமா சொல்லலை, இதுதான் நடக்குது. ஆனா மற்றவங்க சொல்லுவாங்க, இல்லை எல்லாருக்கும் நியாயமா செய்யறாங்க, எல்லாம் சும்மா பேச்சு, சும்மா பேச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர் நியாயத்தின்படி நமக்கு தனிமையான ஒரு வீடு வசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுவித்து அவர் நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். அதனாலதான் அந்த நாமத்தில் கொண்டாட்டம். நீதிமன்றம் இந்த நாமத்தில் வந்து கொண்டாடி மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷம் களி கூறுதல் எல்லாம் இருக்கும். இது இருக்கணுங்க நமக்குள்ள. என்ன நெருக்கடிகள், என்ன அழுத்தங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன பயமுறுத்துதல், என்ன ஆபத்து, இதெல்லாம் இருந்தாலும் அவர் நாமத்தில் போய் கொண்டாடும் பொழுது எல்லாம் மாறும். ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும், களி கூறுதல் வரும், கொண்டாட்டம் வரும், திருப்தி உண்டாகும், எல்லாம் நடக்கும். 35ஆவது வசனத்தை வாசி பாருங்க. இஸ்ரவேலின் தேவன் தன் ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். இஸ்ரவேலின் தேவன்
அதனாலதான் அந்த தேவனில களி கூறுங்க, அந்த தேவனில மகிழ்ச்சியா இருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும், என்ன சோதனை வந்தாலும், யாரையாவது திட்டணும் போல இருந்தாலும், யார் மேலேயாவது மனக்கசப்பெல்லாம் இருந்தாலும், தேவ சமூகத்துக்கு போயிடுங்க. உங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. யார்கிட்ட தேவையில்லாம நம்ம வாய் கொடுத்து மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தியானத்துல முக்கியமா இருக்கணும், தியானத்துல முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி யோபுல நீங்க வாசித்து பாரு, யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்ற பாருங்க, உணவை விட நம்முடைய வார்த்தை தான் முக்கியம்னு சொல்றேன். உம்முடைய கற்பனைகளில் இருந்து நான் பின்வாங்குவதில்லை, எனக்கு வேண்டிய ஆதாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை, வாயின் வார்த்தையை என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன். ஆகாரத்தை பார்க்கிலும். Your word is most important for me than the food I'm eating. நான் சாப்பிடுற ஆகாரத்தை விட, ஆமா, எப்போ பிபி வந்து பிரச்சனை பண்ணி பயமுறுத்துதோ அதுல இருந்து கடைசியா ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், இனி அனாவசியமா எந்த கறிகிட்டையும் எதுகிட்டையும் போகவே கூடாது. இன்னைக்கு பார்த்த வீட்டு உள்ள போற ஒரே வாசனை, கறி வாசனை அப்படியே மனசை இழுக்குது. உள்ள போகும்போது மேல் வீட்டுல கறி செய்யறாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு பொடி மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுத்துட்டா போதும், நான் இனி கறியெல்லாம் சாப்பிட்றதா இல்லை. இன்னைக்கு நியூ இயர் எல்லாரும் பிரியாணி கொண்டாடுவாங்க, நல்லா இருங்க, எல்லாரும் சந்தோஷம், நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடவும் முடியாது, சாப்பிடவும் கூடாது, சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடாது. பாருங்க, உணவை பார்க்கிலும் எனக்கு முடியும் வசனமே உயிர். எனக்கு இந்த உணவு பாய்சன் மாதிரி தெரிஞ்சு போச்சு, அதனால அதை ஏற கட்டுறேன். ஆனால் வசனம் இல்லாமல் நான் வாழ முடியாது. வசனம் தான் எனக்கு உணவாகும், அதுதான் எனக்கு ஆகாரமாக இருக்கணும். வசனத்தில் தாங்க ஸ்வீட்னஸ் இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ வசனம் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டியது வசனத்தை. சும்மா வாயாடிட்டுலாம் இருக்கிறது, கண்டபடியெல்லாம் எடுத்த உடனே பேசுறது, எடுத்த உடனே குற்றம் சாட்டிடுது, எடுத்த உடனே யாராவது குற்றவாளிகளாக தீர்த்துறது. எது உண்மை, எது கரெக்ட், எது தப்பு, எது சத்தியம், எது நீதி, எது நியாயம், அதெல்லாம் பார்க்கறது, எடுத்த எடுப்புல தூக்கி எறிகிறது. அதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. நாம் மிக கவனமாக இருக்கணும். வசனம் நம்முடைய வாஞ்சையாய் மாறணும், வசனம் நம்முடைய பிரியமாய் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகணும். அதே மாதிரி நீங்க தேவனுடைய நாமத்தில் கொண்டாட்டமா இருக்கணும், தேவனுடைய வசனத்தில் எப்படி இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும். அது நமக்கு இனிமை, முக்கியத்துவம் வேத வசனத்துக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும்னா 133ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி, இதோ சகோதரர்கள் 1ஆம் வசனம், ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். இட்ஸ் பிளசன்ட். இன்பம், எத்தனை இன்பம், அதான் குட்னஸ். சகோதரர்கள் ஒன்னா சேரணும். சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒரே மனதோட எல்லாம் இருக்கணும், ஒரே எண்ணத்தோடு இருக்கணும். ஆண்டவர் தான், அவருடைய வசனம் தான், அவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் தான். ஒருத்தர் ஆற்றி தேற்ற பலப்படுத்த ஐக்கியம் அவசியம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். வசதியா இருந்தா சபை இல்லைங்க, என்ன சூழ்நிலையிலும் சபை தான் முக்கியம். சபையில நிற்கணும், நம்முடைய கால்கள் சபையில வந்து நிற்கணும். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற கூட்டம். தேவன் நம்மை அவருடைய சபையாகிய இந்த சரீரத்தில் நம்மை ஒரு அவயமாய் வைத்திருக்கிறார், நம்மை ஒருத்தரா இந்த சபையில வைத்திருக்கிறார். இதற்கு அவர்தான் தலைவர். இந்த சரீரத்தின் ரட்சகரும் இயேசுதான், அவர்தான் நம்முடைய ரட்சகர், சரீரத்தின் ரட்சகர். இந்த சபையாகிய சரீரத்திற்கு ரட்சகர் இயேசுதான், தலைவரும் இயேசுதான். அப்போ நாம ஒன்று கூடி வருகிறோம், ஒரு மனமாய் இருக்கணும், ஒரு மனமாய் பேசணும், ஒரு மனமாய் பழகணும், பரிசுத்தமாய் இருக்கணும். சகோதரத்துவம் அது மேலிடணும், அது ஓங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும், ஜெப உதவியா இருக்கணும், சரீர உதவியா இருக்கணும். நாம் ஒருவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். பிற சிநேகம் மிக அவசியம், அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். யாருக்கு முதல் இடம்? இருதயத்தில் தேவனுக்கு.
எபேசியர் 3:17 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே வாசமா இருக்கிறார். இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும், அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் தேவன் எழுதிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் தேவன் எழுதிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, தடுமாற்றம் தேவையில்லை. வசனம் இல்லைன்னா தடுமாறும். மனுஷர்களை பிரியப்படுத்த, மனுஷர்களை சார்ந்து வாழ அதெல்லாம் இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவனை விடவா, வசனத்தை விடவா மனிதன் முக்கியம்? இல்ல, தேவன் தான் முக்கியம், வசனம் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் தேவ பிள்ளைகளோடு கூட தான் நாம் ஐக்கியம் இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை நாம் மிக கவனிக்கணும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு, அவருடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? இடம் இருக்கணும், தேவனுக்கு இருக்கணும். அதே மாதிரி 133 இந்த சங்கீதத்தில் வாசித்தோம். 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தாலும் அங்கே ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். நம்முடைய இருதயத்தில் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணுங்க. நம்முடைய இருதயத்தில் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும், மற்ற விசுவாசிகளுக்கு இடம் கொடுக்கணும். அவங்கள நம்ம நம்பணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம உதவணும், அவங்க தேவனுக்காக நம்ம தேவ சமூகத்தில் நிற்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள்ல அவங்க விடுதலை பெறுவது நம்முடைய கடமையா இருக்கிறது. அவங்கள நடத்தணும், அவங்கள ஆறுதல் பண்ணணும், அவங்களோட பேசணும், இடம் கொடுக்கணும் இருதயத்தில் நம்முடைய மற்ற விசுவாசிகளுக்கு. நான் பார்த்துட்டேன், சில சேர்ல பொருள் எல்லாம் வச்சுட்டு இவங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கிருந்து வேக வேகமா வருவாங்க, அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. அவங்க சேர்ல பொருள் இருக்கும்போது அப்படி நிற்பாங்க, எடுக்க மாட்டாங்க, தாண்டி போயிடுவாங்க. அவங்க பக்கத்தில் இடம் கொடுக்க மாட்டீங்களா? பக்கத்தில் இடம் கொடுக்கல, இருதயத்தில் எங்க இருந்து இடம் கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா புதியவர்கள் வந்தா நான் படை வரலாம் இருந்தா நம்ம எழும்பி நீங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள கனப்படுத்தணும். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். நாம மற்றவங்களை கனப்படுத்தினா கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நாம் அவரை கனப்படுத்தினா அவரை கனப்படுத்துறவங்க நிச்சயமா மற்றவர்களை கனப்படுத்துவார்கள். அப்போ நமக்கு மிக அவசியமான ஒரு ஐக்கியம், ஒரு சந்தோஷம் எதுல இருக்கிறதுனா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அங்கே ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே அளவில்லாத அபிஷேகம் கரை புரண்டு ஓடும். அனாயிண்டிங் இருக்கும், அனாயிண்டிங் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அழைப்பு பெற்றிருக்கலாம், அபிஷேகம் இருக்கும். தேவன் தெரிந்து கொண்டாரா, அபிஷேகம் இருக்கும். இந்த பூமியில தேவனுடைய சாட்சியா அபிஷேகம் இருக்கும். பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி இல்லாம தேவனுக்கு சாட்சியாய் வாழ முடியாது, வாழ முடியாது. கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். மற்றவெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாய் நல்ல களி கூர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது நாம மாத்திரம் துக்கமாய் வேதனையாய் இன்னும் ரட்சிக்கப்பட்டும் ஒரு உணர்வு இல்லாம, அபிஷேகம் இல்லாம, ஆசீர்வாதம் எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லாம, குறையெல்லாம் என்னை போட்டு அழுத்திக்கிட்டு நம்ம கீழ்ப்படியாம நம்ம வேதனைப்படுத்திட்டே இருக்கோம். மாறாக தேவனுக்குள்ள களி கூறணும், வசனத்துல களி கூறணும், ஐக்கியத்துல ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து நாம் ஒருவரோடு ஒருவர் என்னவா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவசியம் நாம் ஒருத்தர் ஒருத்தர் சிநேகிதமா இருக்கணும். விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஐக்கியமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளா இருப்பீர்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நடுவில் உலாவேன். நீங்கள் என் குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறீர் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்றாருங்க, நீங்கள் என்னுடைய குமாரனும் குமாரத்திகளாய். நான் அப்படி வாழ்றோமோ விசுவாசிகளுக்குள்ள குமாரனும் குமாரத்திகளாய் நாம எல்லாம் தேவ பிள்ளைங்க. அந்த ஸ்நேக கொடி நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்த்து சந்தோஷமா பேசி மகிழ்ந்து வாழ்த்துகள் சொல்லி நாம கடந்து போகிறவர்கள். ஐக்கியம் மிக அவசியம். ஒருவரோடு ஒருவர் நமக்கு ஐக்கியம். அதுலதான் கொண்டாட்டம் இருக்கிறது, அதுலதான் ஆனந்தம் இருக்குது, அதுலதான் சந்தோஷம் இருக்குது. இருவர் ஒருமனப்பட்டு பூமியில எதை கேட்டாலும் அதை
பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமா, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10,000ங்களை துரத்துவார்கள். அந்த ஐக்கியம் இருக்கணும். ஜெபத்துக்கு வாங்க, ராயபுரம் பகுதியில் சுற்றி இருக்கிற மக்களே ஜெபத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, சபைகள்ல வந்து ஜெபிங்க. தனியா நானே யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவேன்னா அது நடக்கவே நடக்காதுங்க, தோற்று போவீங்க. பிசாசு தந்திரமும் இல்லை. ஐக்கிய பலத்தோடு இருக்கணும், ஐக்கியப்பட்டு நிற்கணும். சமஸ்த இஸ்ரவேலரும் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம ஒன்றாய் நிற்கணும். ஆவிக்குரியவர்கள்லாம் ஒன்றாய் நிற்கணும். விசுவாசிகள்லாம் ஒன்றாய் நின்று யுத்தம் பண்ணாதான் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். இந்த தேசத்தின் அழிவுகள், நாச மோசங்களை எதிர்த்து நாம் ஒன்றாய் செபிக்கணும். நாம ஜெபம் பண்ணினா பெரிய மாற்றங்களை தேவன் கொடுப்பார். நாம ஒன்றாயிருக்கணும். இப்படி அவருடைய நாமத்துல மகிழ்ச்சியும், அவருடைய வசனத்துல மகிழ்ச்சியும், ஆனந்தமும் கழிப்போம். அவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம், சர்வவல்லமையுள்ள தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளோடு கூட நமக்கு ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஐக்கியம் இருக்கும் பொழுது, சகோதர சிநேகிதம் இருக்கும் பொழுது, அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார். உள்ள வர ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உள்ள வர ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்து நாங்க ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம், கர்த்தர் நடத்தினா ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமா, ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாருன்னா உடனே அவங்க துணைவியார் வேற சபைக்கு போயிருந்தாங்க, அவரை அந்த சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா, எங்க சபையில் எடுத்துங்க, உங்க அம்மா எவ்வளோ நாள் அந்த சபையில் உங்களுக்காக உங்க மனைவி ஜெபிச்சுட்டு இருக்காங்க, நீங்க வாங்கன்னாங்களா. அவர் சொன்னாரா, நான் இந்த சபைக்குள்ளதான் போய் ரட்சிக்கப்பட்டேன், இந்த சபைக்குள்ளதான் நான் போவேன், இந்த சபைக்குள்ளதான் நான் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் சபையிலே ஒரு ஜனங்களுக்குள்ள அற்புதங்களை, அடையாளங்களை செஞ்சுட்டே இருப்பார். நம்ம ஐக்கியமாய் ஜெபம் பண்ணா சாத்தான் தோற்று போவான். நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் பிரச்சனை வருதுன்னா அதை சொல்லணும், ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும். நாங்களும் ஜெபிப்போம், பிறருக்கும் சொல்லி ஜெபிப்போம். அங்கே கர்த்தர் பெரிய பலத்த காரியங்களை செய்வார். ஒருத்தர் விட தனியா நின்று கஷ்டப்படுறதை விட, யாரும் எங்களை வந்து பார்க்கல, யாரும் எங்களுக்கு செய்யல, அதெல்லாம் விட்டுருங்க. மற்ற இடத்துல பேசுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சபையில ஜனங்க சொல்லி குறைஞ்சிட மாட்டீங்க, நீங்க உயர்ந்துதான் வருவீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் 133ஆம் சங்கீதத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், அளவில்லாத அபிஷேகம் கடந்து வருவேன். நாமெல்லாம் ஒன்றாய் நின்றோமானால், ஒன்றாய் கூடி பேசினோமானால், ஒன்றாய் கூடி ஜெபித்தா, ஒன்றாய் கூடி ஆராதித்தா அற்புதங்கள் நடக்கும். ஜனங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். கர்த்தர் அற்புதமாய் நடத்தும். ஆகிய இந்த தேவனுடைய நாமத்தில் ஒரு கொண்டாட்டம், அவருடைய வசனத்தில் ஒரு கொண்டாட்டம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் கொண்டாட்டம். ஆனால் இவையெல்லாம் யாருக்கு தெரியுங்களா? யாருக்கு? யாருக்கு? அந்த வசனம் என்ன சொல்கிறது? நீதிமான்களோ, நீதிமான்களோ. யார் நீதிமான் பார்க்கணுமே, யார் நீதிமான்? கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலோடி சுகமா இருப்பான். கர்த்தர் நாமத்தில தான் அவன் நிற்பான், கர்த்தர் நாமத்தில தான் அவனுக்கு கொண்டாட்டம், கர்த்தர் நாமத்தை தான் நம்புவான். அவன் நம்பிக்கையெல்லாம் தேவன் தான், அவன் தான் நீதிமான். கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய நாமத்தில தான் தஞ்சம் புகணும் இல்லையா? நீதிமொழிகள் 18:10 தான் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலோடி சுகமாய் இருப்பான், அதிலோடி சுகமாய் இருப்பான். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரை நிழலில் தங்குவான், வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடான். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரை நிழலில் தங்குவான். எது பாதுகாப்புன்னு அவனுக்கு தெரியும். எது பாதுகாப்பு? எது பாதுகாப்பு? கர்த்தருடைய செட்டையின் நிழல்ல தான். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் என் பாதுகாப்பு, அவர் தான் என் ரட்சிப்பு, அவர் தான் என் விடுதலை, அவர் தான் என் நேசம், அவர் தான் என் எதிர்பார்ப்பு, அவர் தான் என் கொண்டாட்டம், அவரை தவிர எனக்கு வழி வேற கிடையாது, அவர் தான் என் தஞ்சம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ கர்த்தர் நாமத்திலே மறைந்திருப்பார்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். கர்த்தருடைய நாமத்திலே மறைந்திருப்பார்கள், தங்கி இருப்பார்கள், நாமத்துக்குள்ள காத்திருப்பார்கள், நாமத்திற்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு காத்திருக்கிறவர்களோ இல்லையா, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற எவர்கள் அவங்க தான் செட்டை அடித்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையும். கர்த்தர் காத்திருக்கிறவர் புது பலன் அடையும், செட்டை அடித்து எழும்புவார்கள், எழும்புவார்கள்.
அப்போ கர்த்தர் நாமத்துக்குள்ளதான் இருக்கணும், கர்த்தர் நாமத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டின்படி நீதிமான் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவன் தான் விசுவாசி, நீதிமான். இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன் தான் நீதிமான். தேவ நீதி நம்ம மேல இறங்குறது. நம்ம ஞானஸ்தானத்தில் அதுதான் சொல்லி கொடுக்கிறோம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். நீதிமானுக்கு நீதிமான் என்ற ஸ்தானம் எப்பன்னா இயேசுவின் ரத்தத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அறிக்கை செய்து தேவன் சாட்சி கொடுக்கிறோம் பாருங்க. அப்போ நம்மளே நம்மை அறியாமலே நம் விசுவாசத்தின் மூலமா தேவ நீதி நம்மளே இறங்கும். நீதிமான் அவன் தான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன், கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறவன் தான் நீதிமான். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. யார் உத்தமனா இருக்க முடியும்னா நீதிமான் தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் சொல்றார், நீ உத்தமனா நட. ஆமென். வேதம் சொல்கிறது நீதிமான் யார் சொன்னா அவன் தன் உத்தமத்திலே நடக்கிறவன். 20ஆவது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அநியாயமா நடக்க மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான், தன்னை மறந்து கோபப்பற்ற மாட்டான், அவன் மாம்சத்தை பயன்படுத்த மாட்டான். அவன் கர்த்தர் முன்பாக உத்தமனாய் நடப்பான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். ஐயா, நம்ம விசுவாசிக நம்ம நீதிமான்கள் சொன்னா நாம் உத்தமத்திலே நடக்கிறவர்கள். உலக காரியங்கள்ல போதைக்கு, கீழ்த்தரமான செய்கைக்கு, அருவருப்புக்கு, அசுத்தத்திற்கெல்லாம் நீதிமான் கிட்ட நெருங்க மாட்டான். அவன் கர்த்தருக்குள்ள மறைந்திருக்கிறவன், அவன் உத்தமத்திலே நடக்கிறவன். இப்படிப்பட்டவனுடைய தான் என்ன பிரச்சனை, எந்த குறைவுகள், என்ன போராட்டங்கள், என்ன நிர்பந்தங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம், ஒரு ஆனந்தம், ஒரு களி கூறுதல் உண்டு. அவனுக்கு அது தேவன் தந்த பாக்கியம். தேவன் அவனுக்கு தந்த பாக்கியம். நீதிமானுக்கு தான் சொல்லப்பட்ட 3 ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நாமத்தில் களி கூறுவான். நீதிமான் தான் தேவ வசனத்தில் களி கூறுவான். நீதிமான் தான் ஐக்கியத்தில் சரியா இருப்பார்கள். அப்ப நீங்களும் நானும் உத்தமமாய் நடக்கிற நீதிமான்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வசனம் சொல்லுகிறது. ஆமா, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் அங்கே நீதிமான்கள் அல்ல. வாசித்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் ரோமர் புத்தகம் 13ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் அல்ல, நியாய பிரமாணத்தை செய்கிறவர்கள் தான் நீதிமான். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர் தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, தேவனுடைய பிரசங்கத்தை, சுவிசேஷத்தெல்லாம் கேட்டுட்டு போறது அல்ல, அதன்படி நடக்கணும், செய்யணும். அவங்க தான் நீதிமான். அதன்படி செய்யறவங்க தான் நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தரை தான் விசுவாசித்து வாழணும், கர்த்தரை தான் விசுவாசித்து வாழணும். அதுதான் மேன்மை, அதுதான் உண்மை, அதுதான் உத்தமம், அதுதான் ஆசீர்வாதம். ஆமா, ஏன்னா பல பிரமாணங்களை நம்மால கடைபிடிக்க முடியாதுன்னு தான் ஆண்டவர் நியாய பிரமாணத்தெல்லாம் 2லே சுருக்கிட்டார் இல்லையா? மார்க் 12ஆம் அதிகாரம் அங்கே 29 31 வசனத்தை நாம் யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்கிறோம். இஸ்ரவேலே கேள். கற்பனையில எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். என்ன மாதிரி சூழ்நிலையிலும் ஆண்டவரை தான் தேடணும், ஆண்டவர் சமூகத்துக்கு தான் வரணும். அது 1000 பலவீனங்களை நமக்கு கொண்டு வரலாம். பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிடிக்கும் பிடிக்காது. சிலர் பார்த்தா நமக்கு பிடிக்காதனால நம்ம பிடிக்காதவங்களும் உள்ள வந்துட்டா நம்ம வரக்கூடாது சொல்ல. பரலோகத்தில் இப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. இங்க ஒன்றும் பிடிக்காம செத்தாலும் மோத்துல முடிக்க மாட்டேன்.
பக்கம் நான் திரும்புறேன்னா பாரு, அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு அடுத்த 2-3 நாள்ல அவங்க உதவி தேவைப்படும், போய் நிக்கணும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனை முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட அன்பு கூறுவாயாக பிரதான கட்டளை. அப்புறம் இதற்கு ஒப்பா இருக்கிற தேவனை முழு மனதோடு நீ ஆராதிக்கிற ஒரு மனிதனா இருக்க, அதற்கு ஒப்பாக நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதிலும் பெரிய கற்பனைகள் எதுவும் இல்லை, இதை விட பெரிய கற்பனை எதுவும் இல்லை. பிறரிடத்தில் அன்பா இருக்கணும். வீட்டில் அன்பா இருக்க முடியல, குடும்பத்தில் அன்பா இருக்க முடியல, விசுவாசிகளோடு கூட அன்பா இருக்க முடியல. அப்போ மற்றவர்களோடு கூட நம்ம எப்படி அன்பா இருக்கும்? அன்பா இருக்கணுங்க. நாம் தேவ பிள்ளைங்க, நாம் நீதிமான்கள். அன்பா இருக்கணும். ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும். கீழ்ப்படிதலோடு நடந்து ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். சண்டைகள், யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீக்கணும். ஆமா, தேவன் நம்மை விரும்புகணுமா, நம்மை நேசிக்கணும். கர்த்தர் யாரை நேசிக்கிறான்னு 146 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 146 8ஆம் சங்கீத வசனத்தை வாசிங்க. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். God loves righteous persons. நீதிமானாய் நீங்கள் நடப்பீர்களானால் உங்கள் மேல யார் பிரியப்படுவா? சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் பிரியப்படுவாருங்க. உங்க மேல யார் பிரியமா இருக்கணும்? நீங்க யாருக்கு பிரியமா நடக்கணும்? இந்த உலகத்துல யாருக்கு பிரியமா நடந்து தேவனுக்கு பிரியமா நடக்கலன்னா தேவன் உங்களை சிநேகிக்க மாட்டார், தேவன் உங்களை விரும்ப மாட்டார். உங்களுக்கு படி அளப்பார். இந்த உலகத்துல எல்லாருக்கும் படி அளக்கிறான். திருடனுக்கு, ஏமாத்துறவனுக்கு, பொய்யனுக்கு, கொலைகாரனுக்கு, வாயில வந்ததெல்லாம் பேசுறவனுக்கு, செய்யறதெல்லாம் கீழ்த்தரமா செய்யற எல்லாருக்குமே தேவன் என்ன செய்வார்? ஆகாரம், படி அளப்பார், எல்லாம் கொடுப்பார். கிளைமேட் ஆசுவாதமா இருக்கும், அவங்களுக்கு நல்ல சுகபலம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட திடகாத்திரமா கூட இருப்பாங்க அவங்க எல்லாம். ஆனால் அதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சிநேகிக்காத ஒரு ஆளுக்கு எங்கெங்க பரலோகத்தில் இடம் கிடைக்கும்? கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் தான் நாம் நீதிமானா இருக்க முடியும். நாம் நீதிமானாய் நடந்தால் தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். நாம் நீதிமானா இருந்தால் தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீங்க நீதிமானாகவே வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள். விசுவாசத்தை விட்டு வெளியே வரமாட்டீங்க. நீதிமானா இருப்பது மிக அவசியம். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நீங்களும் நானும் பங்குதாரர்களாய் மாற வேண்டியது மிக அவசியமா இருக்கும். உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீதிக்காக நாம் அர்ப்பணிக்கிறோம். நாம் நீதிமான்கள் தான் தேவ நாமத்தில் சந்தோஷமாய் பாதுகாப்பா இருக்க முடியும். நீதிமான்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும், உத்தமமாய் நடக்க முடியும். வசனம் தான் ஒரு மனிதனுக்கு உத்தமத்தை கொடுக்கும். வசனத்தின்படி தான் வாழணும். வசனத்தில் நடந்தாதான் அதுதான் உத்தமம். கர்த்தருடைய நாமத்திற்கு மேம்பட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாய் விசுவாசிகள் இருந்து குடும்பத்தாரார் எல்லோரும் நல்ல ஐக்கியத்தோடு ஒருவருக்கு ஒருவர் உண்மையுள்ளவர்களாய் நேசத்தோடு பாசத்தோடு நாம் பழக வேண்டும். நாம் நீதிமான்கள் என்று தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், அவர் சிநேகிக்கிறவர்களாய், அவருக்கு முன்பாக உத்தமர்களாய் நடந்து கொள்ள அவர் பார்வையில விலையேற பெற்றவர்களாய். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக, கிரேட் ரிவார்ட் ஃபார் யூ, ஸ்பெஷல் ரிவார்ட் ஃபார் யூ, நானே உனக்கு பரிசு. இந்த உலகத்தில் தேவனை தன் பரிசாய் கொண்ட வந்து எவ்வளவு பாக்கியம் ஆபிரகாம். அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பனா தேவனே உனக்கு பரிசாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசாய் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து ஆவினாலும் நாம் சாட்சியாய் வாழணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால தான் நம்ம கனி கொடுக்க முடிகிறது. ஒருவன் எனக்குள்ள நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நான் அவனுக்குள்ள, என் வார்த்தை அவனுக்குள்ள இருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். பிதா மகிமை அடைவான். தேவனை மகிமைப்படுத்துறது வசனம். வசனத்தில் நடக்கிற வாழ்க்கை, நீதிமானோட வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியம். இந்த
அதிகாலை வேளையில் இருக்கிறோம். இந்த புத்தாண்டு நாளிலே அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த ஆண்டின் துவக்கத்திலே இந்த செய்தி நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யணும். நாம் மகிழ்ந்து களி கூற அழைக்கப்பட்டவர்கள், நாம் கொண்டாட அழைக்கப்பட்டவர்கள், நாம் வசனத்தை ருசி பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். வசனம் இனிமையானது என்று வாசிப்போம். வசனம் என்ன இருக்குது வசனத்தில்? 134 தியானம் பண்ணுகையிலே அது இனிமையா இருந்தது, இனிமையா இருந்தது. தியானம் எப்படி இருந்ததா? இனிமையா இருந்தது. அப்போ அந்த இனிமையை கொடுக்கிறது வேத தியானம் தான், வேதத்தின் சத்தியங்கள் தான், வசனங்கள் தான். அதிலே நாம் பழகி கொள்ள வேண்டும். நேரம் கிடைத்தா வாசிக்கிறது, கேலண்டரில் வாசிக்கிறது, அப்படி ஓடும்போது படிச்சுட்டு போகிறது ஒரு வசனம், அதெல்லாம் பிச்சைக்காரர்கள், அதெல்லாம் பிச்சைக்காரன் செய்கிற வேலை. நம்மெல்லாம் தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஐஸ்வர்யவான்கள், தேவனுக்குள்ள ஐஸ்வர்யவான்கள். ரிச்னஸ் ஆஃப் காட், ரிச்னஸ் ஆஃப் க்ளோரி, அவருடைய ஞானத்தின் ஐஸ்வர்யம், அளவற்ற அவருடைய ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலிருந்து இருக்கிறது. அதனால கொஞ்சம் வசனம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, வசனத்தில் அதிக நேரம் எடுத்து வாசிக்கணும். அதுதான் நம்மளை வாழ வைக்க போகிறது, பரலோகத்துக்கு நடத்த போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அதே மாதிரி நல்ல ஆவிக்குரியவர்களாக ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டு நாம் வாழணும். நீதிமான்களுக்கு தான் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. நாம் நீதிமான்களானால் அவர் பிரியப்படுவார், நீதிமான்களானால் நாம் உத்தமமாய் அவருக்கு முன்பாக நடப்போம். அதை தான் அவர் கட்டளை எடுக்கிறார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டேரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய கற்பனையாகி அந்த 2 கற்பனை, அதில் தான் எல்லா கற்பனைகளையும் அவர் சுருக்கி வைத்திருக்கிறார். தேவனை முழுமையாய் நேசிக்கணும், பிறரையும் நேசிக்கணும். இந்த வேளையில் நல்ல தீர்மானம் எடுத்தவர்களா தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக ஆண்டவரே, இந்த சங்கீத பகுதியில் இருந்து 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை எங்கள் வாக்குத்தத்தமாய் கொடுத்து, எங்கள் மகிழ்ச்சி உம்முடைய நாமத்தில் தான் இருக்கிறது, எங்களுடைய மகிழ்ச்சி உம்முடைய வேத வசன தியானத்தில் தான் இருக்கிறது.